முடியுமா முடியாதா? என்ன தாத்தாருடைய வார்த்தை கேட்டு தாத்தா வார்த்தை கேட்டதாக வந்துக்கிறேன். சரி தாத்தா சொல்லியிருக்க, தாத்தா வார்த்தைக்கு நம்பரே தர. இருந்தாலும் உன்னுடைய குணம் எப்படியாப்பட்ட குணம்? என் குணம் ஒரு கோட்டானுக்கு எப்படி குணமோ அப்படிப்பட்ட குணம் குணம். நான் தானே ஆளணும் இந்த நாட்டை, நான் தான் ஆளணும். அது பிறகு ஆசையா இருக்கக்கூடாதா? அது நீ சொல்லாத. ஆமா, மேல இருக்காம ஆண்டா உமடி பண்ணணும். யார் யாரா பாக்கட்டா சேர்த்து விட நான் பார்த்து நேரம் போறோம். சரி என்ன தாத்தா சொல்லியிருக்கார். சகோதரங்கிட்ட கேட்டா தாத்தா வார்த்தைக்கும் மரியாதை தரணும். இருந்தாலும் சாஸ்திரம் என்பது அதாவது சகலருக்கு பொதுவான. அதாவது சாஸ்திரம் சொல்றேன்னா அதாவது உன்ன மாதிரி திருட்டு நல்லா ஒண்ணு மாதிரி ஒண்ணு. நான் நெல்லுண்டா, அதான் உன்ன போல நான் நெல்லுண்டா. ஆமாடா, அது நீ சொல்ல விட போல கேடு கட்ட கம்யூனிட்டி எவனுமே இருக்க மாட்டாங்க எங்களை போல. ஆமா சொல்லுவாங்க, உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க. சொல்ல முடியுமா முடியாதா? சரி இருக்கட்டும், கிளம்புமா. நீ வந்துட்ட எனக்கு தேடி, அதாவது சொல்ல முடியுமா முடியாதா? போடுமா இப்போ நின்று போதா? என்ன தாத்தாருடைய வார்த்தை கேட்டு வந்துக்கிறேன். சரி சொல்லு. சாஸ்திரம் பொதுவானது. நீ எதிரியா இருந்தாலும் நான் சாஸ்திர தர்மம். சாஸ்திர தர்மம் சொல்லிதான். சரி வந்துட்டு வெத்தலை பாக்கு தட்சணை கற்பூரம் கொடுத்துட்டு ஜெய் மகாராஜா, ஜெய் மகாராஜா. போடா நீ வையா. நீ எத்தாரியாப்பா? நீ எத்தாரவன் நான் பார்த்தேன். கம்யூனிட்டியா நீ எத்தாரவன் நான் வந்துட்டேன். ஐயோ ஐயோ அந்த சாஸ்திரம் நான் எத்தாரவன் நீ வந்துக்கிறா. தட்சணையில தான் சாஸ்திரம் பார்க்க மாட்டா மாதிரி இதா. வா நான் பாத்துறவாடா. எப்படியா இதாடா? ஏய் நம்ம சவாலோ இதரி காவந்து சைரங்க யாரு பாக்கறியா? பார்த்தாங்க. நான் பாத்துக்கிறியா? பாத்துறாங்க. பாக்குடா. தெரியுதா? பாக்குடா. தெரியுதா? பாக்குடா. தெரியுதா? பாக்குடா விட்டுறானே. கண்ணா கண்ணா தச்சரா தச்சரா ஏய் கண்ணா ஃபோன் பண்ணு கூகுள் பண்ணு. ஆமா நான் அனுப்புறேன். அப்படியே நானுங்க. ஏய் நான் கேஜா ஒரே ஒரு பவுன் செலவா கூடாது சொல்றா. ஏய் யாரோ கேட்டு வெட்டீங்க. ஆயிரம் மாத்து 10 ரூபாய் தச்சு வைக்க போயில. பேசிக்கிறார் பெத்தன அந்த அங்கங்கறார பரவ 10 ரூபாய் ஏறி. இதா பன்னூர் மாமா பன்னூர் மாமா வந்து. கேச்சோ டேய் மலையடா கட்டி வைக்கறாங்க இப்படி. ஏய் நான் எப்படி பண்றேன்னா ஆமா அட சவாபராஜா ரோடியா நான் பாக்கலாம் பரா வீடியோ ரெக்க பாக்குறடா. டேய் வாடா வாடா வாடா. அவர் எல்லாத்தையும் விட்டாரா வாடா. ஏய் வா வா அம்சா வாரப்பலன், வருடப்பலன், தினப்பலன், மாதப்பலன் இப்படிப்பட்ட அந்த கிரிசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அதில்
அதாவது நாளை வருகின்ற சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை அன்று சிம்ம லக்னம் பிறக்கிறது. உங்களுக்கு சிம்ம லக்னம். ஆமா, யாருக்கு? எனக்கு. உங்களுக்கு சிம்ம லக்னம் பிறக்கிறது. அந்த சிம்ம லக்னத்தை வைத்து பார்த்தா அதாவது ஒரு வேங்கை இருக்கு. ஆமா, அந்த வேங்கை அதாவது மானை கொண்டு தின்பதுதான் வழக்கம். வேங்க வந்து மானை கொண்டு தின்னும். ஆமா, அப்படி 311 அந்த மானே அந்த வேங்கை கொண்டு மாடே வேங்கை கொண்டு வேங்கை கொண்டு விடும். நாங்க வந்த நேரம் நல்லா இருக்குது எங்களுக்கு. சொல்லு. அது மட்டுமல்ல, ஒரு வேடுவன் வேடுவன் அவன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? வேட்டையாடுவதற்கு காட்டுக்கு செல்வான். வேடுவன். ஆமா, வேட்டைக்கு சென்று உடம்பை அடித்து கொன்று அதை தின்பது வழக்கம் அந்த வேடுவனுக்கு. வேடுவன். ஆமா, ஆனால் உன்னுடைய நகரத்தை வைத்து பார்த்தா அந்த வேடுவனையே கொன்று தின்பது போல இருக்கிறது. பலே பலே பலே. நாங்க வந்த நேரம் 3 நேரம் என்னுடைய லாக்கணும். நான் வந்த நேரம் வேடுவனையே அந்த உடம்பு அடுத்து வேடுவன் தூண்டுவோம். ஆமா, பலே பலே பலே. கீரி இருக்கு. கீரி அந்த அறத்தை கொள்வதான் வழக்கம். கீரி வந்து பாம்பை கொண்டு விடும். அடித்தே கொண்டு விடும். ஆனா உங்களுடைய லக்னத்தை வைத்து பார்த்தா அந்த பாம்பை வந்து அந்த கீரியே கொண்டு விடும் போல இருக்கிறது. அப்படி உங்களுடைய லக்னம் சிம்ம லக்னம் வருகின்ற சுக்கிரவாரம் அன்று அமாவாசை பிறக்கிறது. வருகின்ற வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை அமாவாசை பிறக்கிறது. அந்த அமாவாசை நள்ளிரவு 12 மணி அளவிலே அதாவது காளியாக அதிகாலையிலே 32 ஆயுதங்களை நீங்கள் வைத்து பூஜை செய்து அந்த ஆயுதத்தை எடுத்தால் உனக்கே வெற்றி. ஆனா என்ன பலி தரணும்? என்ன பலிய? பலிதானே? ஆமா. நான் குத்துறேன், நீ கிளம்பு. வாடா போல வாடா. எத்தனை ஆடு மாடு கோழி பண்ணி யாத்திரா குத்துறாங்க. எங்க நரிக்குது எங்க நாட்டுல. இந்த பூஜைக்கு ஆடு மாடு கோழி எல்லாம் கொடுக்கறதுல பலி. நரா மனிதனை கொடுக்கணும். அப்ப என்னதான் பலி தரணும்? நரபலி தர வேண்டும். நரபலி என்றால் என்ன? மனிதனை பலி தர வேண்டும். மனிதன். டேய் வாடா போல எங்க நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? குண்டி குண்டி எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளவு பலி எப்படி தெரியுமா? பூரா குர்ரா செவரா இப்படி இல்ல. எப்படியாப்பட்டவனுக்கு தெரியுமா பலி தர வேண்டும்? ஒரு தாய்க்கு ஒரு மகனா இருக்கணும். ஒரு தாய்க்கு ஒரு மகனா ஒரு தாய்க்கு ஒரு மகனா இருக்கணும். அவன் தாய்ப்பால் அருந்தாதவனா இருக்கணும். ஒரு தாய்க்கு ஒரு மகன், ஒரு தாய்க்கு ஒரு மகன், தாய்ப்பாலே அருந்தாதவனா இருக்கணும். தாய்ப்பால் அறுக்க கூடாது. ஆமா, சரி. அப்படி எப்படி 32 லட்சணம் படித்தனா இருக்கணும். எதிர்ரோம் படித்தனா இருக்கணும். அப்படிப்பட்டவன் ஒருவனை கொண்டு வந்து பலி கண்டால் என்று பலிய. சரி, அது நீயே சொல்லு. யார்தான் அப்படி அப்படின்னு சொல்லு. இப்படி இந்த உலகத்திலே இந்த 32 லட்சம் படித்தவர்கள் யாருன்னா 4 பேர் இருக்காங்க. எப்படி என்றால் முதலே மத்திய தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ஜெல்லி மகாராஜ் இருக்காரு. எங்க வைக்கிறான் பாராடி மரஜா நம்ம கம்பெனில வைக்கிறாம இருக்குற சுனிதே எங்க வைக்கிறான் பத்தியா? கம்பெனி மச்சான். அது வேணா அது வேணா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன் பாக்கலாம்? ஆமா, அவர் கூட மாட்டார். சரி, நோட்டு இருக்காரு. இந்த உலகையே மண்டலத்தை மாய ஆண்டவனா என்பருமா இருக்காரு. அப்பாவி இந்த நிலைமைக்கு வந்த காரணமே அந்த கம்பெனி தான். அடே அவனை போய் சொல்லி அவன் வருவானா? ஆண்டவர் மாட்டாரு. வரமாட்டான். செல்விடாவது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேற வேற சொல்லு. சரி, நோட்டு இருக்காரு. அதாவது ஐவரிலே நடுப்பிறந்த எங்க அண்ணா அர்ஜுன பெருமான் இருக்காரு. எங்க நூறாம் பாராடி பேருக்கு சொல்லுவாங்க. தாண்டவாள மும்பை போய் டெல்லி போறீங்க. சரி வராது. ஆஹா, இது செல்விடாவது. டேய் இருடா. வருவான் நம்மள. டேய் சொன்ன பாரு அர்ஜுனா, அவன் வாடா வருவான். கண்டிப்பா வருவான். நீ வந்துட்டா நம்ம எப்ப வாங்கிடுமோ நம்ம தலை வெட்டு வந்துருவான் அவன். அது முடியாது. அது ஆகாது. சரி, இன்னொரு இருக்கா. இதே அர்ஜுன பெருமானுக்கும் உளவேன்று செல்லக்கூடிய நாகக்கண்ணிக்கு மகனா பிறந்த நல்ல ரூபான இருக்கான். குழந்தைய சரி பாரு. எப்படின்றா அந்த அருவாளுடைய லகத்தை
பார்த்தா அவனுக்கு 8லே சனி பிடித்திருக்கு. பாண்டிங்க. ஆமா. சரி. 8லே சனி பிடித்திருப்பதா நீ சென்று நகமாக மகனே கண்ணே என்று வாய்வார்த்தை ஆடி வாடா பலிக்குன்னா தடை இல்லாமல் வருவான். கண்டிப்பா வருவானா? நான் சொன்ன சாஸ்திரம் உண்மை. கண்டிப்பா வருவானா? கண்டிப்பா வருவான். கண்டிப்பா வருவானா? வருவான்னு சொல்லிட்டு வருவானா? கிட்ட சொல்றதுக்கு எனக்கு வெத்தலை ஓடும், எனக்கு பாகு ஓடும், எனக்கு தேச்சரை ஓடும், இதெல்லாம் மொத்த கேட்டு யாரு விட்டு மொத்த கேட்டு போ. இது நீ சம்பாதிச்சதா? வேறண்ணா ஏய் மொத்தம் தான் பிடிக்கணும் கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கு தேச்சரை கேக்குறேன். தேச்சரை கேக்குறதுனா மொத்த கேட்டு போ. தேச்சரை வேணா நான் ஓடி போனாலும் ஓடி போடு. ஒரு தாய்க்கு ஒரு மகன் தாயினுடைய பால் அருந்தாங்க. யாரு ஒரே மகன் ஒரே பால் அருந்த கூடாது. இப்ப நம்ம எங்க போனா அந்த அரவ பால் தேடி எங்கடா போனா நாகலோகத்துக்கு அந்த நாகலோகத்தை நாடியே